அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். சென்னை தலைமை செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். திட்டமிட்டபடி நாளை வேலை நிறுத்தம் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ள நிலையில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க, இந்த ஆலோசனை முடிந்த பிறகு என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகும் என நம்ம எதிர்பார்க்கலாம்? முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை தொடர்ந்து போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் திட்டமிட்டபடி நாளை வேலைநிறுத்த போராட்ட அறிவிப்பில் ஈடுபட போவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய சூழல்ல பேருந்துகள் இயக்கம் மற்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்குவது குறித்து போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் திட்டமிட்டபடி நாளை ஈடுபட போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பேருந்துகளை சீராக இயக்குவது குறித்து அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போக்குவரத்துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி, அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் இளங்கோ, மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆல்பி ஜான், காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தோமுசா தவிர்த்து மற்ற பிற தொழிற்சங்கத்தினர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அமைச்சர் சிவசங்கர் இந்த அவசர ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், வழக்கமாக தீபாவளி மற்றும் பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் பேருந்துகள் சென்னை மாநகரில் வந்து செல்லக்கூடிய நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். இதனை பிரித்து 5 பகுதிகளில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதே போல் சொந்த ஊர் செல்லக்கூடிய பயணிகளுடைய வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த பேருந்துகளை இயக்குவது குறித்து தற்போது இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் சிறப்பு பேருந்துகள் இயக்குவதில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா, என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாம் தற்போது அதிகாரிகளுடன் அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக தோமுசா தொடர்ந்து பேருந்துகளை இயக்குவதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தோமுசா பிரதிநிதிகள் மற்றும் வழக்கமாக பணிக்கு வரக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுடன் அந்த பேருந்துகளை இயக்குவது குறித்து இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலான பேருந்துகள் இயக்குவது குறித்து தற்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய 2 நாட்கள்ல 19,000 முதல் 17,000 பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பை தான் தற்போது போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இன்று 11:59 மணி, இரவு 11:59 மணி வரைக்கும் தான் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், நாளை அதிகாலை 12 மணிக்கு மேல் தமிழக பகுதிகளில் எங்கும் பேருந்துகள் ஓடாது என பல்வேறு தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொலைதூரம் செல்லக்கூடிய பேருந்துகள், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்னையிலிருந்து தொலைதூரம் செல்லக்கூடிய பேருந்துகள் வழக்கமாக மாலை 5 மணி முதல் இயக்கப்படும். அந்த பேருந்துகள் இயக்குவது என்பது தடையாகுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த பேருந்துகள் அனைத்துமே நாளை காலை தான் போராட்ட அறிவிப்பு வெளியான, போராட்டம் துவங்கி நாளை காலை தான் அந்த பேருந்துகள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் என்ற ஒரு சூழல்ல இந்த பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த ஒரு சூழலை தான் அடுத்த கட்டமாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அதிகாரிகளுடன் அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஐயப்பந்தாங்கல், திருவான்மையூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போதே ஒரு சில பேருந்து பணிமனையை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.